நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 5/6/2023 11/6/2023 வரலாம் உண்டான வாரத்திற்கு பலன்களை இப்போ பார்க்கலாம். ஒரு ராசிக்காக. அதுக்கு முன்னாடி கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கப்புறம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். என்னென்ன நல்ல நாட்கள், விசேஷ நாட்கள் வருது, இது 3 விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் கோல்சாரம் பிரகாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா குரு பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் புதன் சூரியன், கடகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், சப்தமமான துலாத்தில் கேது பகவானும், சனி பகவான் கும்பத்திலையும் இருக்கார். சந்திர பகவான் இன்னைக்கு உதயம் ஆனதிலிருந்து பார்த்தாலேயானால் மூல நட்சத்திரம், அதாவது தனுசு ராசியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் இந்த வார கடைசி, அதாவது 11ஆம் தேதி சாயந்தரம் பார்த்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மீன ராசி வரலும் போகிறார். இதுதான் கோல்சாரத்தின் இது. இந்த சந்திர பகவானுடைய அடிப்படையை வச்சு தான் இந்த வாரத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொன்னேனால் 7ஆம் தேதி 7/6/2023 அன்றைக்கி பார்த்தேனால் சங்கடஹர சதுர்த்தி, பௌர்ணமியிலிருந்து 4ஆவது நாள். விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடிய நாளாக, சங்கடஹர எல்லா விதமான சங்கடங்களும் போகக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. பிள்ளையாருக்கு போய் ஒரு உங்களால் முடிஞ்சு ஒரு 9 தோப்பு கரணமோ இல்லை 108 தோப்பு கரணமோ போட்டுட்டு வர்றதும், ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் தேதி அடுத்த நாளே சஷ்டி திதி வருது. அடுத்த நாளே உங்களுக்கு பஞ்சமி திதியாக இருக்குது. அன்னைக்கு ஸ்ரவண விரதம், திருவோண நட்சத்திரம், ஸ்ரவண விரதம் பெருமாளுக்கு உகந்த நாள், உகந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. திருவோண விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக ஸ்ரவண விரதம் இருக்கிறது மிகவும் முக்கியம். அதில் இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடணும், கேசரி அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் சாப்பிடணும். அன்னைக்கு விரதம் இருக்கும்போது எப்பொழுதுமே உப்பு, காரம், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. இனிப்பு பதார்த்தங்கள் மட்டும் சாப்பிட்றது நல்லது, பழங்கள் சாப்பிட்றது நல்லது. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கும். ஏன்னா அவள் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய ஆகாரத்தையும் சரியாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம், அதுக்கு அடுத்த நாள், அதாவது 9ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம் சஷ்டி. சஷ்டியில் விரதம் இருக்கிறது குழந்தை பேருக்காக பார்க்கக்கூடியது. குழந்தை பேருக்காக கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கிறது. அது தவிர எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷமாக இந்த சஷ்டி விரதம் இருப்பாள். சங்கடங்கள் எல்லாமே அகலக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. பொதுவாக இந்த 3 நாட்கள், அதாவது 7, 8, 9, 7ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 8ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 9ஆம் தேதி இது சஷ்டி விரதம். இந்த வாரம் பார்த்தேனால் மேஷ ராசிக்கு 5ஆம் தேதி அதிகாலை 4:30 மணி வரலும் இது இருக்குது, அதாவது சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், சிம்ம ராசிக்கு 11ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே வருது. அதனால் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இருக்குது. இந்த சூரிய உதயத்துக்கு மேலே பார்த்தாலேனால் ரிஷப ராசியிலிருந்து தான் இருக்கும். ஏன்னா மூல நட்சத்திரத்தில் தான் சந்திர பகவான் வர்றார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மனோகாரகன், மன கிளேசத்தை ஏற்படுத்துவார், பயத்தை ஏற்படுத்துவார், உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் ஏற்படுத்துவார். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத ஏற்கனவே சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அதை டிசைட் பண்ணி நீங்கள் வெளியூருக்கெல்லாம் டிக்கெட் எடுத்துட்டோம், இல்லை கோர்ட் ஆர்டர் வருது, நாங்கள் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும், இன்றைக்கி எங்களுக்கு சந்திராஷ்டமம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது சார் அப்படின்னா
சந்திர பகவானுக்கு உண்டான அல்லி மலர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் நீங்கள் அங்கே வந்து போட்டுட்டு சிவனுக்கு வந்து கொடுத்துட்டு சேவிச்சுட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய தாக்கம் குறையும். சந்திராஷ்டமத்தில் என்ன தாக்கம் வரும் அப்படின்னா தடங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியணும்னாலும் அது வந்து தடங்களில் வந்து நிற்கும். அதனால் அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு ராசியாக வந்து மேஷம் முதல் மீனம் வரை உண்டான இந்த வாரமான 5/6/2023 11/6/2023 வரையில் உண்டான பலன்களை பார்க்கலாம். இது வந்து கோல்சார பலன்கள், அதுவும் வந்து சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய பலன்கள். என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன். அதன் மூலியமாக உங்களுடைய பிறந்த தேதி, அதாவது நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்களேனால் அதை வந்து கணித்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு பார்த்து உங்களுடைய கால நிர்ணயம் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை பார்த்து உங்களுடைய கஷ்டமான காலத்திற்கு எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ராசியாக பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா ஆண் சனி, அவருடைய வீடே கும்பராசியும் அவருடைய வீடு தான். சனி பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பண வருமானத்தை கொஞ்சம் தடை பண்ணுவார். இருந்தாலும் வந்து தனஸ்தானத்தின் அதிபதி தனகாரகன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அதனால் வந்து பண வரவு இருக்கும், நல்ல செலவு இருக்கும். அது வந்து சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் பார்த்தாலேனா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சுபத்துவம் அடைகிறார். அதனால் உங்களுடைய ராசி சுபத்துவம் அடைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய 5-10க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சப்தமத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால இதை தவிர வந்து கூட்டு தொழில் பண்ணுறவாளுக்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த எண்ணெய், இந்த என்ன சொல்கிறது, கறி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர ஸ்டீல், அயன் அண்ட் ஸ்டீல் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க, அயன் அண்ட் ஸ்டீலில் கட்டிங் அதெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். இந்த எண்ணெய் வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய இந்த வாரம் வந்து பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தோம்னா 5/6/2023 11ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 7ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சந்திர பகவான். அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர வந்து கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரலும் அங்கே இருக்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வருமானம் பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக வரும். உங்களுடைய நண்பர்களுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களோட பேசி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 3ஆம் இடத்துல பார்த்தேனால் 9ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 11ஆம் தேதி வரலும் இருப்பார். 11ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து 11ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு சந்திர பகவான் போகிறதுனால எந்த ஒரு விஷயமும், அதாவது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாரம் வந்து வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனைக்கு போய் அட்வான்ஸாக கொடுத்துட்டு வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து, அதாவது துலாத்தில் 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக
அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு கொள்ளு தானம் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேலையில் தொழிலில் பிரச்சனை கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொள்ளு தானம் கொடுத்துட்டு வர்றதும் சித்தர்கள் சமாதிகளை போய் பார்த்துட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.